என்னம்மா இருந்தாலும் என் பேர் என்ன தெரியுமா? என்னது? பாலம் பருவம் உள்ளே பால பருவம் இல்ல சோழ குயில போல பச்சை விழியழகி உச்சபில்லா ரூபி. என் பெயரோ செண்பகவல்லி என்று சொல்லலாம். அம்மா உனக்கு பேரு செண்பகவல்லியாக இருந்தாலும் அடியே என் தாய் தந்தை யாரு சொல்லட்டுமா? சொல்லு.
இருந்தாலும் என் தாய் தந்தை யார் தெரியுமா? 10 மாதம் 300 நாட்கள் 3 திசைகள் ஆடி அங்கத்திலே வாழாத பயிர் வருத்தம் இல்லாத சுப என்று மனதார கோட்டை கட்டி பெற்று வளர்த்து ஆளாக்கிய குடியிருந்த கோவில் தேவத்தாய். யார் தெரியுமா? தாயோ கனகவல்லி. தந்தை கனகராஜர். கனகராஜனுக்கும் கனகவல்லிக்கு மகளாக பிறந்து நீ எங்கே வாழ்ந்து வராய்? அடியே சரஸ்வதி அம்மாட்ட பணி வேலை செய்கின்றேன். நான் ஏன் வந்தேன் தெரியுமா? எதற்குடி? உனக்கு ராணி அம்மா வழங்கப்பட்ட கலைவாகல் அழைத்தாள். அப்படியா? போகலாமா? தாதி பரவாயில்லையா? ஏன் பொண்ணா கொடுக்குறது சூப்பரா இருக்குங்கிற என்னக்கா இன்னைக்கு இப்படி வேர்த்து இருக்குது? வேலை அதிகண்டி. என்னக்கா இப்படி வேலை? பொண்ணா கலவுனே என்னங்க தேவி, உங்களுடைய பொன்னான திருவடி பதத்திற்கு பன்னீரால் கால்களை கழுவி பட்டடையால் துடைத்து பலவிதமான பூக்களை பறித்து வந்து நானும் என்னுடைய தாதியும் அடிபணிந்தோம் சுவாமி. எனக்கு பாதத்தை பணிந்தபடியால் தாங்கள் எப்படி எல்லாம் இருக்க வேண்டும்? எப்படிங்க? பாதமாதினி பணிந்தாய் அருளையில் வந்திருப்பாய் எந்தன் தேவியே, அருளையில் வந்திருப்பாய் எந்தன் தேவியே.
என்ன மார்க்கெட் பண்ணி குஞ்சு இறப்பிடிக்கிறது போய் கீழே. அக்கா ஏண்டி அரண்மனைக்கு போன உடனே ஆமா உங்க 2 பேர்த்தையும் நிக்க வச்சு ஆளாத்தி எடுக்கணும் அக்கா. ஏண்டி இவதான் உண்மையான தாதி. புண்டை மூடுங்க அப்படியே அவளுக்கு சப்போர்ட் பண்றிய நீ. அக்கா இந்த ஊரு ஜனங்கள் எல்லாம் கண்ணு எங்க தெரியுமா இருக்கு? எங்க எல்லா கண்ணும் உங்க மேலதான். என்ன கால கண்ணா பொட்ட கண்ணா? அக்கா உங்க மேல கண்ணு வைக்கிறாங்கக்கா. அப்படியா? ஆமா. ஏ வீட்டுக்கு போய் திஷ்டி கழிக்கணும். என்ன கரெக்டா சொல்றேன். எனக்கு அக்காக்கார முன்னே புண்டையில எரியுதாம்மா. எனக்கு முதல் எதிரே நீத்தா. நான் இல்லாத நேரத்துல என் புருஷனும் அவளும் என்ன வேலை பண்ணிட்டு இருக்கிற? ஐயோ நீங்களா? அடியே சிந்து கல்வியே. ஐயோ நீங்களா? அக்கா இல்லக்கா. அது இல்லக்கா. ஐயா நெட்டிச்சு நம்மளால குடிச்சு நம்ப கூடாதா? கூலை கடி குடிய கிடக்குமா குட்டகாம்பு காடு கிடக்குமா? எடுத்துட்டு போங்க. அக்கா உன்னை நம்பவே மாட்டேனானு. நட்டையும் எல்லாமே கெடுக்குமா? அப்படியா பேசாதப்பா. ஏன் உனக்கு பல்ல கழிச்சு விடுவோம் மாப்பிள்ள? சப்போர்ட் பண்றீங்க அவளுக்கு? அக்கா ஏண்டி இருந்தாலும் என்ன கணவர் என்னமோ சொல்லவனா இருக்கு. அது என் புருஷன். அது என் புருஷன். உன் புருஷன் கிடையாது சரியா? அது அப்படியா? இவ்வளவு நாள் என் புருஷன் நினைச்சேனா? வாயை பேர் புண்டியார் திறந்துருக்காரு ரத்தம் புருஷன். இவ்வளவு நாள் என் புருஷன் நினைச்சேனா? எத்தனை குடிங்க கெடுக்க மாட்டேன். பேருடுங்க வந்துட்டா யாரும் முறைக்கிறதில்ல. அப்படி இருந்தாலும் எனது பாதத்தை தாங்கள் இருவரும் பண்ணினதால் என்றும் சீரும் சிறப்புடனே மாங்கல்யத்தோடு வாழ்ந்திருப்பீர். இந்த ஏரிக்காட்டிலே நான் தான் தாலி கட்டிக்கிறேன். அவங்க தாலி கட்டிக்கிறேன். ஊட்டோட செய்ய வைக்கலையா? நீ அப்படியே வித்த பண்ணுவ வித்த. உன் வித்த எனக்கு தெரியாது. ஐயா என் மூணு வீட்டு வேற தான் பண்றேன்னு நினைச்சு ஏன் புறத்திலையும் பண்ணுவேன். அம்மா வீடுகாரெல்லாம் பண்றது இல்ல. வீடுகார போட்டு வச்சு அவளே பண்ணிக்கிறான். என்னங்க வாழ்ந்திருப்பீர் சொன்னால் போதும். நாங்க சீரோடு சிறப்போடு வாழ்ந்திருப்போம். இந்த நேரத்துல எங்களை ஏன் வரவழைத்தீர்? என்ன காரணம்? ஒருவேளை அப்படியே இருக்குமாடி? இப்படிக்கா இல்ல இப்படியா இருக்குமா? ஏண்டா கோபம் இருக்குமா? ஓய் நான் இல்ல கேக்குறேன். என்னன்னு? நான் பைத்தியமா நீ பைத்தியமாக்கா? ஏண்டி எப்படி கேக்குற? இல்லக்கா அப்படியா இருக்குமான்னு கேக்குறேன். அவரு என்னடா போடி போடி நீயே குடி கடிக்கிறதுல வரது நீயே.
கூத்து வந்து உசுறு எடுத்து திரியிற செத்து போன தாயே நீ ஏன்டா கூத்து வந்து உசுறு எடுத்து திரியிற ஆயா பக்கமா இங்க தண்ணி ஓடுதா ஏண்டி அக்கா. இல்ல இந்நேரத்துல ஏண்டா மணி இந்நேரத்துல எங்க புருஷன் 2 பேர்த்தையும் கூப்பிட்டுக்கிற அப்படின்னா எதுக்கா இருக்கும் எதுக்கு ஒண்ணும் இல்ல இப்ப புதுசா ட்ரெண்டிங்ல ஒண்ணு மாறிக்கிச்சு இப்ப எப்படி இவளை கீழே போட்டு உன்னை மேல போட்டுக்கலாம் ஏன்டா மாப்பிள இவளை கீழே போட்டுன்னா பீ அப்படி போதன்னு வேண்டுக்குவா நான் கம்மன் தானே உட்காந்துருந்தேன் ஏடி என் புருஷன் என்ன பண்றதுக்கு வேற வேலைன்னு போயிடுற அப்படி அது தெரியாதா இவனுக்கு எய்ட்ஸ் நோய்க்குதுமா அக்கா இங்க வாங்கக்கா ஏண்டி அதான் இருக்குமா இதா இருக்குமான்னு கேக்குறீங்களே ஆமா என்னதான் இருக்கும் என்னவா இருக்கும் ஏயா என் புருஷன் இந்நேரத்துல கூப்பிட்டுக்கிற அப்படின்னா எதுக்கா இருக்கும் என்னக்கா இருக்கும் அதை வேலைங்கன்னா செய்ய சொல்லுவாராக்கா எல்லா வேலையும் செஞ்சு வச்சுருந்தேன் காலையிலேயே என்னக்கா அப்படி செஞ்ச வச்சேன் குண்டா கழுவுனேன் ஆ, என்னென்ன வேலைக்கு அப்புறம் யாரா கழுவுன ஏய் எங்கூட்டு கூட வரல கம்முனது சரி என்ன உரிமையா கம்முனுங்கிறவள பாருக்கா எங்க பிடிக்கிறான்னு ஏங்க என்ன காரணம் என்னை ஏன் வர சொல்லி விட்டீங்க தேவி தினம் தேரும் பிண்டம் பிடிக்க போய் ஆமா ஒரே களைப்பாக இருக்கிறது. அப்படியா ஆமா சற்று அரண்மனையில் படுத்து நித்திரையாகலாமா? பூஜை வந்து இவ்வளவு பிடிச்சிட்டு பாட்டுதுங்க அளவாச்சு ஏங்க எனக்கும் தூக்குற மாதிரி இருக்குதுங்க அடி பஞ்சனைங்க அடி போட்டேங்கம்மா அடிமத்து மேல ஏண்டா விதியத்தவன சாகு போய் ஒண்ணு கொடுக்குற ஆனந்த ஆயிரம் சாக்கு போய் தான் காட்டேன் அவங்க பொழுது சாக்கு பைய போதும் ஏடா பட்டு பாயங்க இங்க இருந்து டோர் அடிச்சு போன பாட்டு போய் வர பொழுது உங்களுக்கு ஏண்டா சாகு பேரு நீ போடுறது அட அந்த பை அந்த பை அந்த பை அந்த பை அந்த பை அடியே இந்த பஞ்சாணி மெத்தி மீது நம்ம படுத்துறோம் இப்படி படுப்பாயே ஏங்க முதல்ல நான் படுத்துக்குமா ரெண்டாவது நான் படுத்துக்கிறேன் அவளை கூட்டிட்டு போ அவளை கூட்டிட்டு போ ஏன் நான் தான் உனக்கு இழுச்சுவையா என்னைக்குமே முதல்ல நான் தானே படுப்பேன் இல்ல இந்த வாட்டு நல்லா இருக்குதா தாளாட்டு போட குழந்தைகார பண்ணிட்டு இருக்கிறேன் அவன் என்ன பண்ணி போட்டு போறான்னு உனக்கு வர தாளாட்டு போட்டு நொட்டுது உனக்கு ஏன் வந்து படுங்க வாங்க இல்ல இப்படி அவனுக்கு ஆண்மை குறைவு படுங்க வாங்க டே மணி நான் 2 பேரும் படுத்துறோங்கிறோம் தாலாட்டு படுப்பு பார்க்கலாம் தாளாட்டு பாரு நீங்க சொன்ன பண்ணி மாமா நீங்க படுங்க சாமி படுங்க என்ன பண்ண பண்ணி பழக்கமெல்லாம் எடுக்குது ஒரு மணி ஆனா படுகடி முண்ட நேராகுது படுறா ஏன் படுங்க என்ன புதுசா படுக்கும் போது கூச்சப்படுற நமக்கு மண்ணு தான் சிக்கிச்சுவா மண்ணில் படுத்துக்கலாம்
வந்துருச்சு. இது ஊரா ஊஞ்சகாடா இல்ல ஏரிகாடு. அடியே என் குடுங்க பிள்ளி சொல்லி விட்டாங்கடி. எந்திரிக்கலையா? ஏண்டி முந்தானத்து பார்க்கும்போது கை சோடு இருந்துச்சு, இப்போ மொளா குஞ்சால் சோடு இருக்குது. தாடி கடிச்சு விட்டா பாருங்க. கடிச்சாலும் கடிச்சிருப்பாங்க. ஏண்டி எல்லாம் ஏன் மேலே கண்ணு அவரை பார்த்தாலும் பயமா இருக்குது. அதான் போறாமல திரிறீங்க, போறாமல அழகா இருக்கிறது. அது என்ன போறாம? சீக்கிரம் பண்ணுங்கடி. ஒரு பாட்டு தான் பாடுறேன். சீக்கிரம் பண்ணுங்க பண்ணுங்கடி. ஒரு என்ன படம் எடுக்கிறாங்க? ஒரு பாட்டு தான் பாட. ஆரி ராரி ராரா போடுறாடே. ஆமா அப்படி போராச்சு அழுது பிடிச்சி போட்டு. சாமி உனக்கு ஆரி ராரி 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 ராரா பாடுங்க. சாமி உனக்கு ஆரி ரெண்டு சாமி தூராரோ பொச்சு வாயில கருப்பி. அட இல்ல, எப்பயுமே படுக்கும் போது என் 2 காலம் ஒரு தோல் மாதிரி இருக்கும். அந்த நினைப்புல படுத்து படுங்க படுங்க படுங்க. சாமி உனக்கு ஆரி ரெண்டு சாமி தூராரோ சாமி மகாராஜா உனக்கு பொண்டாட்டி கலைவாணி பேல போற நீ ஓடுறது புண்ட நீ ஓடுற பெய்ய வரும். நீயும் பாட்டி தேவடியா? மகாராஜா உனக்கு சாமத்தில மகாராஜா பிய வரும். அப்புறம் வாயில போடு. வந்துருச்சு நினைக்கிறேன். அக்கா என்ன என்ன வெற்றி
சொப்பனம் கண்டே என்னங்க பஞ்சனிலே நல்லா தானே படுத்துருங்க நீங்க. ஆமா. என்னங்க ஆச்சு உங்களுக்கு? தேவி பஞ்சனையில படுத்து உறங்கும் போது பொல்லாத சொப்பனம் ஒன்று கண்டேன் தேவி. பொல்லாத சொப்பனமா? ஆமா. என்னங்க சொல்றீங்க? எப்படி கனவு கண்டீங்க? தேவி யாரோ ஒரு அரக்கனாகப்பட்டவன் இந்த சத்திய உலகத்திற்கு வந்து அனைத்து தேவர்களையும் அடித்து உடைத்து அடிப்பது போல சொப்பனம் கண்டேன் தேவி. அப்படியா? ஆமா. ஏங்க இது என்ன நேரம்? பகல் நேரம். ஆமா. ஏங்க பகலிலே கண்ட கனவு படிக்காது. ஆமா. அதனால படுத்த திசை வேற வேற பக்கம் இருக்கும். ஆனா உள்ள போய் தலவு மாத்தி படுத்துக்கலாம். அப்படியா? ஆமாங்க. அண்ணா, பகலிலே படுத்து உறங்க கூடாதுன்னு நீங்க தான் சொன்னீங்க. ஆமா. ஆனா நீங்களே இன்னைக்கு படுத்து உறங்கிருக்கீங்க. மீறி படுத்திருக்கிறீங்க. ஆமா. பகல்ல கண்ட கனவு பலிக்காது. நாமளே தேவர், நம்மளை யாருங்க சிறைப்பிடிப்பது? ஒரு காலம் அப்படி நடக்காது. அதனால நீங்க படுத்த திசையில வேலை போக தர வச்சு படுக்கலாம். வாங்க. அப்படியே ஆகட்டும் தேவி. வாங்க போலாம். அரண்மனையில் இருப்போம். யாராவது வந்தால் சந்திப்போம். ஆகட்டும். விதமாகத்தானே பிரமதமனாக அரண்மனை கட்ட சொப்பனம் காண அதே சமயத்தில் நெகண்டகிரிய பற்பெருமாக ஆண்டு வரக்கூடிய எரிகண்டாசுரன் தர்பாவளமனசிமின்னாள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.